ராட்சசனும் தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனினுள் இருந்த வேதாளம், மன்னா, இந்த உலகில் சில சோதனர்கள் தங்களிடம் வரும் மக்களை பரிகாரம் என்ற பெயரில் பல இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றனர். அப்படி யாரோ ஒரு சோதனர் தான் உன்னையும் பரிகாரம் என்ற பெயரில் இவ்வாறு அலைய விட்டு இருக்கிறான் என்று தோன்றுகிறது. அத்தகைய கௌசிகன் என்ற சோதடன் ஒருவனை பற்றிய கதையை உங்களுக்கு கூறுகிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல தொடங்கியது. திவாகர் என்ற பெரும் செல்வர் மகாதானபுரத்தில் வசித்து வந்தார். அவருடைய ஒரே மகளான கலா திருமண பருவத்தை அடைந்தவுடன் அவர் மும்முரமாக வரம் தேடத் தொடங்கினார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தின் பேரில் திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு போயின. தன் மகளின் திருமணம் தள்ளி கொண்டே செல்வதைக் கண்டு திவாகர் கவலையில் ஆழ்ந்தார். அவருடைய மனைவி பிரபா தன் சகோதரன் கோபியின் உதவியை நாடினான். அவன் கலாவின் சாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சோதிடத்தில் புகழ்பெற்ற தனது நண்பர் கௌசிகனிடம் அவளது ஜாதகத்தை காட்டினான். கலாவின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பின் ஜோதிடன் கௌசிகன் கலாவின் ஜாதகம் சாட்சாத் சீதா தேவியின் ஜாதகத்தை ஒத்திருக்கிறது. தேவிக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டது போல் கலாவிற்கும் பல சோதனைகள் ஏற்பட உள்ளன. ஆனால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக முடியும். நீ ஒரு காரியம் செய். உன் சகோதரி குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு ஜெயபுரிக்கு செல். அங்குள்ள ராமர் கோயிலில் தேவியையும் ராமரையும் கலா தரிசிக்க வேண்டும். அங்கு தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு புண்ணியவானுக்கு அதை கலா வழங்கினால் விரைவில் அவள் திருமணம் நடைபெறும் என்றான். சரிதான், ஆனால் ஜெயபுரியின் புண்ணியவான் யார் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? நீயும் எங்களுடன் வந்து அந்த புண்ணியவானை எங்களுக்கு அடையாளம் காட்டு என்றான் கோபி. அதற்கு கௌசிகன் சம்மதித்தான். பிறகு கோபி அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஜெயபுரிக்கு சென்றார். அங்குள்ள ராமர் கோயிலுக்கு சென்று ராமரையும் சீதையையும் அனைவரும் வழிபட்டனர். பிறகு அர்ச்சகர் தந்த பிரசாதத்தை கலா எடுத்துக்கொள்ள அனைவரும் ஒரு குதிரை வண்டியில் ஜெயபுரியின் தெருக்களை வலம் வந்தனர். ஒரு பெரிய வீட்டின் வாயிலில் கௌசிகன் வண்டியை நிறுத்த சொன்னார். பிறகு கலாவிடம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதத்தை அளிக்குமாறு கூறினான். கலாவும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுள் நுழைந்தாள். அவள் நுழையும் போது வீட்டுக்குள் இருந்து ஒரு அழகான வாலிபன் வெளியே வந்தான். கலாவை பார்த்தவுடன் அப்படியே பிரமித்து போய் நின்று அவளை கண்ணிமிக்காமல் பார்த்தபடியே நின்றான். அதனால் வெட்கமடைந்த கலா தலையை குனிந்து கொண்டு, நாங்கள் ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வந்தோம், பிரசாதம் கொடுக்க வந்தேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அவள் மீது செலுத்திய பார்வையை அகற்றாமல் அந்த வாலிபன், என் பெற்றோரிடம் இதை கொடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன் பெற்றோரை அழைத்தான். அவர்களும் வெளியே வந்தனர். கலாவை கண்டு ஆச்சரியமுற்ற அவர்கள் அவளை வரவேற்று உபசரித்தனர். பிறகு அவளுடைய நோக்கம் அறிந்து வண்டியில் இருந்த அனைவரையும் வீட்டுக்குள் அழைத்தனர். கலாவை மிகவும் பிடித்து விட்டதால் அவர்கள் தாங்களாகவே திருமண பேச்சை தொடங்க கௌசிகன் அந்த வாலிபனது ஜாதகத்தை பரிசீலனை செய்து பெண்ணின் ஜாதகம் அவனுடன் பொருந்துவதாக அறிவித்தான். அந்த வாலிபனும் சம்மதிக்க திருமணம் உடனே நிச்சயிக்கப்பட்டது. வாலிபன் பெயர் வீரபத்திரன் என்றும் தந்தை பெயர் சிவராமன் என்றும் தாயின் பெயர் காமினி என்றும் அறிந்தனர். திருமண நிச்சயத்திற்கு பிறகு மறுநாள் ஊர் திரும்புகையில் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினர். மறுநாள் காலை கௌசிகன் அருகில் இருந்த ஆற்றுக்கு நீராட சென்ற போது திடீரென ஒரு ராட்சசன் மரத்திலிருந்து குதித்து கௌசிகனிடம், என் கேள்விகளுக்கு பதில் சொல், இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்றான். கௌசிகன் ஜோதிடர் மட்டுமின்றி உலக ஞானமும் துணிச்சலும் உடையவன். அதனால் அவன் சற்றும் பயப்படாமல் ராட்சசனை நோக்கி, நீ ஏதோ ஒரு சாபத்தினால் இவ்வாறு ராட்சசனாக உலாவுகிறாய். உனக்கு சாப விமோசனம் தான் தேவை. அதற்காக வழியை சொல்லுகிறேன், வீணாக கேள்வி கேட்காதே என்றவுடன் ராட்சசன் அவனை வணங்கி, நான் மீண்டும் மனிதனாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கௌசிகன், உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது, அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினால் சாப விமோசனம் கிட்டும் என்றான். ஆம், எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும். ஒரு பழத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாகிவிடும். அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றான். அந்த சக்தியை குழந்தை பாக்கியம் மற்ற ஒரு புண்ணியவதியான பெண்ணுக்கு கொடு என்று கௌசிகன் சொல்ல,
எனக்கு புண்ணியவதி யார் பாவி யார் என்று தெரியாது, நீங்கள் தான் கூற வேண்டும் என்றான். சற்று நேரம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த கௌசிகன் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை, நீ இன்னும் சில ஆண்டுகள் காத்திரு என்று கூறிவிட்டு சென்றான். பிறகு அனைவரும் ஊர் திரும்பினர். சில நாட்களுக்கு பிறகு கலா வீரபத்ரன் விவாகம் இனிதாக நடந்தது. கலா கணவன் வீடு சென்று தன் இல் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்கினாள். ஆனால் அவளது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. மனமாகி ஓராண்டு முடிந்தும் அவளுக்கு குழந்தை பேர் உண்டாகாததால் அவளுடைய மாமியார் அவளை மிகவும் கடுமையான சொற்களால் வாட்டி வதைத்தாள். மாமனாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை. கணவனும் அவளை உதாசீனம் செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. வீரபத்ரனின் தூரத்து உறவினான